ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் பனி கார்ஸ் அண்ட் vlogs. நேற்று நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். இதுதான் பன்னி கார்ஸ் அண்ட் vlogsோட ஃபஸ்ட் வீடியோவாக இருக்க போகுது. பட் இந்த வீடியோவில் நான் மறைக்காமல் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சவுத் கொரியா விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த வீடியோவில் நான் என்ன விசா மிஸ்டேக்ஸ் பண்ணேன், நீங்கள் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி 100% அப்ரூவல் வாங்கலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். பட் வெயிட், உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ப்ரோ, உனக்கே ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன், அப்புறம் எங்களுக்கு எப்படி விசா டீட்டெயில்ஸ் நீ சொல்ல போகிற, 100% அப்ரூவல் பற்றி சொல்ல போகிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸாக்ட்லி அதுதான் இந்த வீடியோவோட ஒரு பெரிய ட்விஸ்ட். ஃபஸ்ட்டெல்லாம் நானும் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அப்ளை பண்ணேங்க. எல்லாமே கரெக்டு பக்காடா அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடெண்ட்டாக நான் போய்ட்டு அப்ளை பண்ணிட்டேன். பட் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், எல்லாமே பிளான் பண்ணிட்டீங்க, உங்கள் சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க, நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் எக்ஸைட்டிங்காக இருக்கீங்க, ஃபுல்லி பிளான்டு சூப்பர் அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. பட் சடனாக ஒரு மெசேஜ் வருது, உங்கள் விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அந்த ஃபீலிங் இருக்குது, ரொம்ப வர்ஸ்டான ஒரு ஃபீலிங். ஆமாங்க, அந்த மாதிரி ஃபீலிங் யாருக்குமே வரக்கூடாது, யாருக்குமே ஆகக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் புரியுது, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட எவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் அப்படின்றது. ஓகே நான் இந்த வீடியோவில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்றத நான் அப்படியே சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, பேங்க் பேலன்ஸு ஸ்ட்ராங்காக இல்லை. பேங்க் பேலன்ஸ் விஷயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் இன்றைக்கி அப்ளை பண்ணுறீங்கன்னா நேற்றுக்கு வரைக்கும் உங்களோட பேங்க் பேலன்ஸ் ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. சடனாக நீங்கள் கொண்டு போய்ட்டு ஒரு 5 லேக்கு 10 லேக்கு இந்த மாதிரி விசா அப்ளை பண்ணுறதுக்காக பண்ணுறீங்க. அந்த விஷயத்த கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பண்ணாதீங்க. பேங்க் பேலன்ஸுன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் ஒரு 1 இயராக நீங்கள் சேம் கீப்பப் பண்ணி வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 2 லேக்ஸு 3 லேக்ஸு 1 லேக்கு 1,50,000 2 லேக்ஸ் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ்க்கு நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும் உங்களுக்கு. அதுவே ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸு. செகண்ட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான ட்ராவல் ஹிஸ்ட்ரி இல்லை. நான் இன்றைக்கி எடுத்தேன், நாளைக்கு போய்ட்டு விசா அப்ளை பண்ணுறேன்னா அது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஸோ அது பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம சவுத் ஏஷியாவிலே பார்த்திங்கன்னா நிறைய விசா ஆன் அரைவலு, விசா ஃப்ரீ கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்டாம்ப்ஸு, கொஞ்சம் ட்ராவல் ஹிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கான டைஸ் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இங்கே என்ன சொல்கிறது, ஒரு பிஸ்னஸ் ப்ராப்பராக இல்லை ப்ராப்பரான ஜாப் இல்லை உங்களோட ஹவுஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இது மாதிரி ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ப்ராப்பர் ஸ்ட்ராங் டைஸ் இந்தியாவுக்குள்ளே இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரிஜெக்ஷன் வரும். நாலாவது பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் கிளாரிட்டி இல்லை. டாக்குமெண்ட்ஸில் எங்கேயாவது நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க, விஎஃப்எஸ் எடுத்துடுறாங்க, பார்க்காம விஎஃப்எஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணிடுறாங்க. பட் அவங்கக்கிட்ட போகும்போது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸும் அது பெருசாக எடுத்து காமிக்கும். புரியுதுங்களா? டாக்குமெண்ட்ஸில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணுங்க, மெயின் அதுதான். அப்புறம் ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான கவர் லெட்ரு. உங்களோட ட்ராவல் பிளானு, நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன பண்ண போகிறீங்க, அது ப்ராப்பராக கொடுக்கல, ஐட்னரி ப்ராப்பராக கொடுக்கல, இந்த மாதிரி விஷயத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் வரும். இந்த 5 திங்ஸ் எதில் வேணாலும், இந்த 5 திங்ஸில் எதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக ரிஜெக்ஷன் வரும். எதுக்கு ரிஜெக்ஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 திங்ஸ் தான் மெயின். அந்த 5 திங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா, ஒன்ஸு டவுட் வந்தால் கன்ஃபார்ம் ரிஜெக்ஷன் தான். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சரி ப்ரோ, நீ இவ்வளோ மிஸ்டேக் பண்ண, உனக்கு ரிஜெக்ஷன் வந்துடுச்சு, 100% பற்றி சொல்கிறேன்னு சொன்னியே, அதை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் மெயின் ட்விஸ்ட் ரிவீல் ஆகுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சவுத் கொரியா விசா ரிஜெக்ட் ஆகலை. ஆமாங்க, ரிஜெக்ட் ஆகலை. ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே நம்ம சவுத் கொரியா விசா வந்துடுச்சு.
எனக்கு இந்த விசாவுக்கு டோட்டல் டைம் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 15 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, 15 ஒர்க்கிங் டேஸ் அவங்களோட ஆஃபீஸ் இருக்கிற டைம். சாட்டர்டே சண்டே அவங்க வந்து ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து இல்லை அவங்களுக்கு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் நிறைய ஹாலிடேஸ் வந்துச்சுங்க. நடுவில் நிறைய ஹாலிடேஸ் வந்துச்சு. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. இந்த ஹாலிடேஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சாட்டர்டே சண்டே ஹாலிடேஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 24 டேஸ் வந்து எனக்கு டைம் எடுத்துச்சு. புரியுது, நிறைய பேருக்கு 1 வீக்லேயே வர சான்சஸ் கூட இருக்குது சொல்லியிருக்காங்க. சம் மெம்பர்ஸ்க்கு வந்து 5 டேஸில் கூட வந்திருக்கு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் சீசன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் வந்து நிறைய இருக்காது. ஸோ அதனால் ப்ராசஸிங் டைம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா வீசாவும் கிடச்சிரும். யாருக்குமே எந்த டிலே இல்லாமல் நல்ல ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க எனக்கு 5 டேஸில் கிடச்சிது, 7 டேஸ்லேயே கிடச்சிது. பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 25 டேஸ்ன்றது வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1 மந்த் பிஃபோராகவே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட்டு மந்த்து போகிறீங்கன்னா இந்த மந்த்து ஃபஸ்ட்லேயே வந்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மந்த்து ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் போகிறீங்க அப்படின்னா இந்த மந்த்து ஃபஸ்ட்டே வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து எம்பசிக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த ரிஜெக்ஷன் ஸ்டோரி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயின்லி நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இந்த ரிஜெக்ஷன் ஸ்டோரி. சாரி, நான் வந்து மிஸ்லீடிங் பண்ணியிருந்தா நான் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ண போகிறீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணால் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகும். என்னோட எண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காசு வந்து வீணாக போகக்கூடாது, அதுதான் என்னோட எண்ணம். ஸோ அதனால தான் இந்த ரிஜெக்ஷன் ஸ்டோரின்றது வந்து சொல்கிற மாதிரி இருந்துச்சு, மன்னிச்சுக்கோங்க. என்னோடய வீசா வந்து ரிஜெக்ட் ஆகலை அப்படின்னு வந்து போய் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு நிமிஷம் வீசா வந்து பார்க்கலாம். கிராண்ட் நோட்டீஸ் இதில் எப்படி தெரியுதுன்னு வந்து தெரியல. கிராண்ட் நோட்டீஸ் தெரியுதுங்களா? சாரி, நான் வந்து எல்லாமே காட்ட முடியாது. நான் ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். சம் டீட்டெயில்ஸ் வந்து ஹைட் பண்ணி நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் இப்படியே காமிக்கிறதா இருந்தால் காமிச்சிடலாம், பட் எல்லாமே ரிவீல் ஆகும். ஸோ அதனால் காமிக்கலை. ஸோ இதுதான் என்னோடய வீசா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரிஜெக்ஷன் வராமல் இருக்கணும். சீரியஸாக கேளுங்க, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைமே வந்து அப்ரூவல் ஆகணும், ரிஜெக்ஷன் வரக்கூடாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த டேட்டுக்கு போகிறீங்க, எந்த டைமுக்கு போகிறீங்க அப்படின்றத வந்து கன்ஃபார்மாக டிசைட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்களோ இல்லை ஃபேமிலியோடு போகிறீங்களோ அவங்கக்கிட்ட கன்ஃபார்மாக ஒரு டேட் கேளுங்க. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ வந்து மே மாதம் இல்லைங்களா, நான் வந்து ஒரு மே 15 தான் போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறேன், புரியுதுங்களா? அந்த மே 15 போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். மே 15 போயிட்டு ஒரு 5 டேஸ் ஒரு 7 டேஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் கொரியாவில் அப்படின்னு வந்து பிளான் பண்ணுறேன். அந்த 7 டேஸ்க்கான உள்ள ஐட்னரி அப்படின்றது வந்து நான் என்னென்ன பண்ணணும், அங்கே என்னென்ன இருக்கும், இல்லை நீங்கள் ஜஸ்ட் ஒரு கூகுள் பண்ணுங்கள், இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணுங்கள் என்னென்ன பிளேசஸ் டு விசிட் அப்படின்றது வந்து மெயின் பிளேசஸ்ஸு ஹிடன் ஜெம்ஸ் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். அதுலேயே வந்து உங்களுக்கு வந்துடும். அதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, இந்த டேயில் இங்கே போகிறேன், இந்த டேயில் இங்கே போகிறேன் அப்படின்னு. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் ட்ராவல் ரேட் கன்ஃபார்மாக வேணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டம்மி டிக்கெட்ஸ் கொடுக்குறீங்க. ஹோட்டல் புக்கிங்கு டம்மி இல்லை பேட் ஹோட்டல் கொடுக்குறீங்க. அது பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லி ரீஃபண்டபுள் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வாங்குங்க, ஃபுல்லி ரீஃபண்டபுள் ஹோட்டல் புக்கிங் பண்ணுங்கள். ஃபுல்லி ரீஃபண்டபுள்னா 1 ருப்பி கூட போகாமல் வராது அப்படின்னு வந்து நான் சொல்ல. டேக்ஸ் மட்டும் பிடிப்பாங்க. டேக்ஸ் போனதுக்கப்புறம் பாக்கி என்ன அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களோ அது ஃபுல்லாகவே வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2000 3000 போகிறது ப்ராப்ளம் கிடையாது. இல்லை ஒரு 1000 சம்திங் தான். நிறைய பிளேசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 2000 3000 மேக்ஸிமம் எல்லாமே சேர்த்திங்கன்னா கூட டோட்டலாகவே உங்களோட இது பிளான் சொதப்படுறத விட இது பெஸ்ட்டு தானே. டோட்டலாகவே வீசா வராமல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு இது பெஸ்ட்டு தானே, ஓகேங்களா? ஸோ நான் அதனால் என்ன சொல்கிறேன்னா ஃபுல்லி ரீஃபண்டபுள் ஹோட்டல் புக்கிங்கு, ஃபுல்லி ரீஃபண்டபுள் ஃப்ளைட் புக்கிங்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எந்த டேட்டுக்கு போகிறீங்களோ அதே டேட்டுக்கு வந்து எல்லாமே எடுங்க, புரியுதுங்களா? டம்மியாக ஒரு டேட் கொடுத்து இந்த டேட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டம்மியாக கொடுத்துட்டு நீங்கள் வேறு டேட் போகிற மாதிரி அது மாதிரி கொடுக்கவே தேவையில்லை. நீங்கள் பிளான் பண்ணியிருக்கிற அதே ஐட்னரி அதே ஷெட்யூலு எங்கெங்கே போகணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு ஐட்னரியில் நல்ல ப்ராப்பராக கொடுங்க. கன்ஃபார்ம் ஹோட்டல் டிக்கெட்டு, கன்ஃபார்ம் ஹோட்டல் புக்கிங்ஸு, கன்ஃபார்ம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருங்க. டம்மி கொடுக்காதீங்க.
தென் ஐட்னரின்றது வந்து நான் சொல்லிட்டேன், நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வந்து விசிட் பண்ணணும் இந்த நாள் அப்படின்ற மாதிரி கொடுங்க. அதுவும் ரியலிஸ்டிக்காக கொடுங்க. ஒரு அன்இமேஜினபிள் திங்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி கொடுக்காதீங்க. இந்த ஒரு நாள்லேயே வந்து நான் அங்கே போயிடுவேன் இங்கே போயிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அந்த மாதிரி கொடுக்காதீங்க. ஜென்யூனாக 7 டேஸில் சவுத் கொரியாவில் என்னென்ன பண்ண முடியும். இன்றைக்கி இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த சோல் சிட்டியில் விசிட் பண்ண போகிறேன். கொஞ்சம் நைட் ஃபுட்டெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி இருக்குன்னு வந்து பார்க்க போகிறேன். நெக்ஸ்ட் டே வந்து சோல் சிட்டிலேயே திரும்பியும் ஒரு 3 டேஸ் வந்து இங்கே 3 டேஸ் வந்து பூசான் போவேன் அப்படின்ற மாதிரி கூட கொடுத்துக்கோங்க. அதுவே பெஸ்ட் ஒரு ஐட்னரி அப்படின்னு வந்து சொல்லலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா ஐடிஆர் வந்து கண்டிப்பாக ஒரு 9 lakhs இருக்கிற மாதிரி வேணுங்க. ஆமாம், கண்டிப்பாக ஒரு 9 lakhs வேணும். 3 years வந்து கேட்பாங்க. ஐடிஆர்ன்றது வந்து கண்டிப்பாக ஒரு 9 lakhs இருந்தால் ஈஸியாக அப்ரூவல் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. விஎஃப்எஸ்லலாம் வந்து ஒரு 7 lakhs பிலோ 8 lakhsலாம் இருந்ததுன்னா எடுத்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு வந்து தெரியல. ஸோ அதனால் 9 lakhs இருக்கிற மாதிரி ஐடிஆரில் பார்த்துக்கோங்க. ஐடிஆரும் வந்து லாஸ்ட் 3 years கேட்பாங்க. லாஸ்ட் 3 yearsல ஒரு 8 lakh 9 lakh அப்படின்ற மாதிரியே காமிச்சிட்டே வாங்க. 6 lakh 5 lakh அந்த மாதிரி காமிச்சிங்கன்னா அதுவும் கொஞ்சம் பிரச்சனை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் விஎஸ்எஃப் எடுத்தால் கூட அங்கே எம்பசிக்கு போன உடனே அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது 100% ட்ரூ அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஐடிஆரோட விஷயத்தில். தென் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸு 1 year மேக்ஸிமம் வந்து எந்த எம்பசி வேணாலும் கேட்கலாம். இந்த விஎஃப்எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ட்ராவல் ஏஜென்ட் மூலமாக போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கூட மேக்ஸிமம் 6 months தான் சொல்லுவாங்க. பட் 1 year நீங்கள் கொடுக்கறது பெஸ்ட்டு. அந்த 1 year வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பேப்பர்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் ரிக்வஸ்ட் கேளுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வேணும், இந்த 6 monthsக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. அதில் எல்லா பேஜ்லேயும் ஒரு 100 பேஜ் இருக்குன்னா 100 பேஜ்லேயும் நீங்கள் ஸ்டாம்ப் வாங்கி அது மேலே அந்த ஸ்டாம்பில் சிக்னேச்சர் பேங்க்கோட மேனேஜரோ யாரோ அந்த பேங்க்கில் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட சிக்னேச்சர் வந்து வாங்குகிற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி வாங்காமல் ஒரு பேஜ் மிஸ் பண்ணிங்கன்னா கூட அது மேபி அவங்களுக்கு டவுட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது வந்து ஃபிசிக்கலாக வேணும், ஸ்டாம்ப் பண்ணியிருக்கணும், அதில் சைன் பண்ணியிருக்கணும். பேங்க் மேனேஜரோ பேங்க் அசிஸ்டண்ட்டோ இல்லை யாரோ அவங்க வந்து கண்டிப்பாக அதில் பண்ணியிருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாப் அண்ட் பிஸ்னஸ் ப்ரூஃப்னு வந்து பார்த்திங்கன்னா இஃப் யூ ஆர் எம்ப்ளாய்ட் பர்சன் என்ஓசி வந்து கேட்பாங்க. தென் வந்து லீவ் லெட்ரு, நீங்கள் அங்கே எம்ப்ளாய் தான் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து அங்கே ஐடி கார்டோ இல்லை ஏதோ இருக்கும் இல்லைங்களா, அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இந்த லீவ் லெட்ரு அப்படின்றது வந்து நீங்கள் இமெயில் வழியாக கொடுக்கறத விட கம்பெனியிலேருந்தே வாங்கி உங்கள் மேனேஜரோ இல்லை யார் எனக்கு வந்து கம்பெனி ரிலேட்டடாக வந்து எனக்கு தெரியாது, ஹெச்ஆராக என்னமோ சொல்லுவாங்க எனக்கு தெரியாது, அவங்கக்கிட்ட நீங்கள் ஸ்டாம்ப்பு வாங்கி சிக்னேச்சர் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது கண்டிப்பாக வேணும். மெயிலில் கொடுக்கலாம். பட் ஆனால் இதுதான் ப்ரெஃபரபிள். 100% அப்ரூவல் வாங்கணும்னா இதெல்லாம் தான் ப்ரெஃபரபிள். ஸ்டாம்ப் வாங்கிட்டு அதில் சிக்னேச்சர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபேக்காலாம் சப்மிட் பண்ணாதீங்க. இஃப் யூ ஆர் பிஸ்னஸ் பர்சன் உங்களோட ஜிஎஸ்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்கள் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற சர்டிஃபிகேட்டோ இல்லை எம்இஎம்ஒன்னு வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து அதெல்லாம் தேவைப்படல, எனக்கு ஜிஎஸ்டியே வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்ததால் ஸோ நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லைன்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இங்கே லைனாக கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இஃப் யூ ஆர் பிஸ்னஸ் பர்சன். தென் வந்து பார்த்தீங்கன்னா கவர் லெட்ரு வந்து நீங்கள் இஃப் யூ ஆர் எம்ப்ளாய்ட் பர்சன் பிளெயின் பேப்பரில் கொடுத்துடலாம். பிஸ்னஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் லெட்டர் ஹெட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பன்னி கார்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ், எனக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்லலை. இது வந்து நம்ம வேறு ஆஃபீஸு, அதுக்கு ரிலேட்டடான ஆஃபீஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா இந்த ஆஃபீஸ்க்கான ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு அட்ரஸில் வந்து உங்களுக்கு அங்கே வந்திருக்கும். பன்னி கார்ஸ் அண்ட் வாக்ஸு மேலே அந்த லெட்டர் ஹெட் இருக்கும். அந்த லெட்டர் ஹெட்டை டைரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு அதில் டைப் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் வச்சு உங்களோட கம்பெனியோட சீல் இருக்கும் இல்லைங்களா, அந்த சீல் வந்து வைக்கணும் அந்த கவர் லெட்டரில். இதுதான் அந்த கவர் லெட்டரோட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் எம்ப்ளாய்ட் பிளெயின் A4 ஷீட்டில் நீங்கள் வந்து டைப் பண்ணி உங்களோட சிக்னேச்சர் போட்டு டேட் போட்டு கொடுத்துடணும். தென் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி பீப்புள்ஸ்க்கு வந்து அவங்களோட சேலரி ஸ்லிப்ஸுங்களை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேலரி ஸ்லிப்பு கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுங்க. சேலரி ஸ்லிப்ஸு இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு இதுன்ற மாதிரி தான் அவங்களுக்கு வந்து போர்ட்ரே ஆகும். ஸோ எம்ப்ளாய்ட் பர்சன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக
வித் என்ஓசி லீவ் லெட்ரு இதெல்லாம் சேர்த்து சேலரி ஸ்லிப்பும் ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஃபைனலி என்ன சொல்ல வரேன்னா, விசா ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளு. பட் கேர்லெஸ்ஸாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ஷன் வரும். ப்ராப்பராக பிளான் பண்ணி டேட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பரான ஐட்னரி, ப்ராப்பரான ட்ராவல் ஹிஸ்ட்ரி, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன மாதிரியே நீங்களும் ஃபஸ்ட் ட்ரைலேயே விசான்றது வந்து எடுத்துடலாம். நான் பண்ணதே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேட்க மறக்காதீங்க. நான் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்க்கு வந்து நான் ரீப்ளை பண்ணுவேன். எந்த சின்ன டவுட்டாக இருந்தாலும் பெரிய டவுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக நம்மளை கேளுங்க, நம்ம கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவோம். நான் இந்த வீடியோவில் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சவுத் கொரியாவுக்கு போகிறத பற்றி தான் இருக்கும். இனிமேல் சவுத் கொரியாவோட சீரீஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மறக்காமல் நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள், அப்படியே ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மெயின்லி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இந்த எக்ஸைட்டிங் சவுத் கொரியா vlogs வந்து வரும், நீங்களும் பார்க்க முடியும். நம்ம இந்த சவுத் கொரியாவுக்கு மட்டுமே கிடையாது. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் 4 கண்ட்ரிஸ் வந்து போக போகிறோம் இந்த ட்ராவலில். ஸோ அந்த 4 கண்ட்ரிஸான எக்ஸைட்டிங் எக்ஸலண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து வரப்போகுது இந்த சேனலில். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கண்டிப்பாக அந்த நோட்டிஃபிகேஷன் பில்லுங்க வந்து தட்டி விட்டுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் எல்லாருக்குமே. நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கு மட்டும் யூஸ் ஆகிடுச்சு முடிஞ்சிச்சு அப்படின்னு வந்து இல்லாமல் கண்டிப்பாக ஃபுல்லாக ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்து அவங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் சவுத் கொரியா vlogsஓட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப். பாய் பாய். டேக் கேர் மக்களே.